ஹாய் ஹலோ வணக்கம். பவர் ஸ்டாருக்கு என்னதான் ஆச்சு, ரீசன்ட் டைமில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. 2010 தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனவங்க தான் நம்ம பவர் ஸ்டார். இவருடைய ரியல் நேம் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன். இவர் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு அப்புறமா தான் பவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருந்தார். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, 9 குரு, ஆர்யா, சூர்யா, அட்ரா மச்சான் விசிலு, பேய் மாமா அப்படின்னு சொல்லி பல மூவிஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு டாக்டர், பொலிட்டீஷியன், ப்ரொடியூசர், ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி இவரை பற்றி கண்டிப்பாக நிறைய சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறாரு. இவர் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டராக இருந்து தான் ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆக்ட் பண்ணிட்டு வந்தார். 2 திருமணம் செஞ்சுருக்கிறாரு நம்ம பவர் ஸ்டார். முதல்ல விஜயா இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டா ஜூலி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகளும் இருக்கிறாங்க. இந்நிலையில் பவர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. பண கஷ்டம், கவலை, ஏமாற்றம் தான் நிறைய இருக்குது. நம்பிக்கை துரோகம், நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க. அதில் இருந்து இன்னும் என்னால் மீள முடியலை. அதை நினச்சி என்னுடைய உடம்பு பார்த்திங்கன்னா நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ எனக்கு வருத்தம்லாம் கிடையாது. என்னுடைய ஃபேன்ஸ் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருத்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்து, அதாவது பணக்காரர் ரொம்ப ரிச்சாக சந்தோஷமாக இருப்பாங்க. சில பேர் தாழ்ந்து பண கஷ்டம், ஏதாவது பிரச்சனையில் இருப்பாங்க. இது எல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான். எனக்கும் அப்படித்தான். இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. சினிமாவில் ஒரு கட்டத்தில் நல்லா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அமைச்சு ஒரு ரிச்சாக ஒரு பிரபலமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி உள்ள நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும் காணாமல் போயிருந்தாங்க, ஃபேமிலியோட செட்டில் ஆகிருந்தாங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுறோம். அதாவது இறந்து போயிருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள், அதாவது 90s 80s காலகட்டங்களில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணுற பர்சன் யார், உங்களுக்கு பிடிச்ச நடிகை, நான் அந்த நடிகை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நடிகைகள் திரும்ப கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.